தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல சப்சர்வியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆல்ரெடி ஆப்பிள் டிவி யூடியூப்ல இங்கிலீஷ் வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. தமிழ் வெர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லைம்லைட் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஏஐ ரோபோவால என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் வருது அப்படிங்கிற தீம்ல அமைக்கப்பட்ட ஒரு சயின்ஸ் பிக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மேகன் பாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஏஐ ரோபோவா நடிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அந்த ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பசங்க இருக்காங்க. அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய மனைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த குடும்பத்துல இருக்கிற கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ரிலேட்டடா எப்பவுமே பிஸியா இருக்காரு. அந்த குடும்பத்துல இருக்கிற 2 பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்த்துக்க முடியாத சூழ்நிலை. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துலதான் இந்த ஏஐ ரோபோ அந்த ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆகுது. சோ அந்த ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகர் அந்த ஏஐ ரோபோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெமரியை ரீசெட் பண்றாரு. ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏஐ ரோபோ வந்து பாத்தீங்கன்னா காசா பிளாசா அப்படிங்கிற ஒரு படத்தை பார்க்குது. பார்த்ததுக்கு அப்புறம் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குது. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த குடும்பத்தினுடைய தலைவி ஆகுறதுக்காக முயற்சி பண்ணுது. அதுக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுது, அங்க எந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ரோபோவால அந்த குடும்பத்துக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த ரோபோ கிட்ட இருந்து அந்த குடும்பம் தப்பிச்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த சப்சர்வியன்ஸ். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதைக்களம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புதுமை அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்ல வந்த எந்திரன், ஹிந்தியில வந்து ஐ ரோபோட், அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்ட படம் தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏஐ ரோபோக்கு காதல் வர விஷயம் அப்படிங்கிறதுலாம் ஒரு புதுமை அப்படின்ல இல்லை. தமிழ்ல வந்த எந்திரன் படத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். சோ அதுல புதுமை அப்படிங்கிற விஷயம் எதுவுமே புதுசா இல்ல. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், அந்த ஏஐ ரோபோவனால வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல அந்த ஒரு பொண்ணால ஒரு குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய ஆபத்துகள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸ் கேர்ள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ உமனால வரக்கூடிய ஆபத்துகள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதே போல கதாநாயகனுக்கும் அந்த ஏஐ ரோபோவுக்கும் வரக்கூடிய காதல், அவங்க 2 பேருக்கு காதல் வந்ததுக்கு பிறகு அந்த ஏஐ ரோபோனால அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ரொம்ப பரபரப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகனுடைய மனைவி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பா 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். அண்ட் டியூஸ்டே வந்து பாத்தீங்கன்னா டு பி கண்டினியூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்ல முடிச்சிருப்பாங்க. ஒரு தரமான ஒரு சயின்ஸ் பிக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா புதுமை. இந்த படத்துல புதுசான ஒரு கதைக்களமா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இல்ல. ஏற்கனவே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம். சோ அது ஒரு பிரச்சனையாப்பட்டது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் இருக்கா இல்லையா, அவருக்கு இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒர்க் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் தான் காட்டிருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனாலும் ஒன்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு படம் தான் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட், ப்ராப்பரான அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.8. அடுத்த வருஷத்தை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.